அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க நீங்கள் டியூஸ்டே மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் 3 டேஸ் ஹாலிடேஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்காக தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே வந்து எந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சோ ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆன இடம்னு பார்த்தீங்கன்னா 47,576 தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அப்படி ஓப்பன் ஆன மார்க்கெட் எப்படி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 47,406 வரைக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பை சைடு போயிருந்துச்சு. ஒரு 400 பாயிண்ட் வந்து ஒரு அப் கொடுத்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ்லேயே மார்க்கெட் கம்ப்ளீட் ஆனால் கூட ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா எண்டிங் எல்லாம் பார்த்தா கூட ஒரு நல்ல ஒரு பை சைடில் தான் போயிட்டு வந்து ஒரு எண்டிங் ஆயிருக்கு. ஸோ இது காரணம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் சிக்னல்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் சைடாகவே, அதாவது வந்து ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாமே கூட நல்ல ஒரு பை சைடே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆனால் எப்படி மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி 48,216 தான் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 48,219 தான் ஆல் டைம் ஹை. நாளைக்கு வந்து சப்போஸ் வந்து ஈவினிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கிரீன் சைடாக போனால் கூட ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்கு. ஸோ அப்படி கேப் அப் எடுத்தா கூட அந்த 48,219 தாண்டி மேலே போனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பை சைடு போகுமே தவிர ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டே வாலட்டைல தான் மார்க்கெட் இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டே வாலட்டைல்னா என்னங்க அப்படின்னு. அது ஒன்றும் கிடையாது. டே வாலட்டைல்னா என்னன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் போன மார்க்கெட் என்ன பண்ணுன்னா ஒரு ஆல் டைம் ஹையை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், அதுக்கு கீழே இருக்கிறத ஒரு லோ வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் எடுத்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10, 15, 20 நாளாவே பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு நடுவில் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு ஹை எடுத்திருக்கும், ஒரு லோ எடுத்திருக்கும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் நல்லா ஒரு ஆக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு மேலே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டே வாலட்டைலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு 48,000ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆயிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 46,700 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் 47,000 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வச்சிருக்கிறது 1 டே கேண்டில். இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு 48,000க்கும் 47,000க்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஸோ மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் 48,000க்கு போயிட்டு மறுபடியும் 47,000 வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்கிறப்ப இந்த 48,000லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய பார்த்தீங்கன்னா 47,900, பிவோட் பாயிண்ட் வந்து 47,657, சப்போர்ட் வந்து 47,450. இன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னா 47,838, லோ வந்து 47,411, ஓப்பன் வந்து 47,576, க்ளோஸ் வந்து 47,724. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து மேலே தான் போயிட்டு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்துட்டு 838 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த சிக்னல்ஸ் வச்சு பார்க்குறப்ப ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் மார்க்கெட்ஸும் கொஞ்சம் கிரீன் கலராக போயிட்டு இருக்கிறனால ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் அப் விழுந்தா எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கேப் அப் விழுந்துச்சுன்னா ஸோ அந்த கேப் அப் வந்து கண்டிப்பாக வந்து 47,838க்கு மேலே தான் ஓப்பன் ஆகணும். ஸோ அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா அந்த 48,219க்கு மேலே கேப் அப் விழுந்துன்னா ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் வந்து 48,600 இல்லை 700 வரைக்கும் போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சப்போஸ் அந்த கேப் அப் வந்து 47,900 இல்லை இந்த 48,219க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ அந்த இடத்துல வந்து 5 மினிட்ஸ் கேண்டல் வந்து ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பி வந்து பை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டா இந்த சப்போர்ட்டையும் வச்சு நம்ம தாராளமாக வந்து கட் பண்ணலாம். அந்த பி வந்து நம்ம பை பண்ணலாம். எதனால பி பை பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம்னா ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கு.
நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் எடுத்து அந்த 48,219க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பா வந்து மறுபடியும் அந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸான இடமா தான் இருக்குமே தவிர கண்டிப்பா வந்து மறுபடியும் வந்து அதாவது ஒரு பை போறதுக்கான ஒரு பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன் கேப் அப் விழுந்தா 48,219க்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்து சி சைடு போகலாம். ஸோ அப்படி இல்லைன்னா 5 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பி வந்து பை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டா அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டா அந்த சப்போர்ட் வச்சு கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்து பி பை பண்ணணும்னா இந்த 47,900 வர வரைக்கும் பொறுமையா இருங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு பி பை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டா அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டா 47,450 எல்லாம் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ 47,450 எல்லாம் வந்துச்சுன்னா ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா அந்த இடம் மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு 5 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு சி பை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டா அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டா அந்த ரெசிஸ்டன்ஸும் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா ஸோ வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் தான். அதுக்கு இன்னொரு காரணமும் இருந்துச்சு. என்ன காரணம்னா ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரைக் பிரைசஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் வந்து நிறைய வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. பை சைடே பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு பை ஆர்டர்ஸே வந்து கிடைக்கல அப்படின்னு, அதாவது என்ன சொல்றதுன்னா நிறைய வந்து பை ஆர்டர்ஸ் வந்து போகல அப்படின்னு தான் சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸ்லயுமே ஒரு செல்லர்ஸ் தான் நிறைய ஆக்குப்பை பண்ண மாதிரி தெரிஞ்சு. ஸோ அப்படி பாக்குறப்ப கண்டிப்பா வந்து ரெண்டு சைடுமே ஸ்ட்ரைக் பிரைசஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருமே தவிர கொஞ்சம் ஏறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாவோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட்டாவோ தான் இருக்குமே தவிர கண்டிப்பா வந்து நாளைக்கு ஒரு செல் சைடாவே இருந்தாலுமே ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான 3 கண்டிஷன். அப்புறம் வந்து ஸ்டாக் சைடு வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் சைடு வந்து 5 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சரியா வந்து என்ன சொல்றதுன்னா நான் கொடுத்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு போகாம ஒரு அதுலேயே தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐலாம் கொடுத்துருந்தேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் கட் பண்ணாமல் போயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சப்போர்ட்டுக்கெல்லாம் வரல. கொடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா ஐசிஐசி மட்டும்தான் கரெக்டாக வந்து சப்போர்ட் வந்து டச் பண்ணிட்டு வந்தது. 989.80 கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 997 ஒரு 8 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து அப் கொடுத்துருந்துச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து எந்த ஸ்டாக்ஸ் வந்து நாம வந்து ஒரு 3 ஸ்டாக்ஸ் சொல்றேன். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் மட்டும் நம்ம போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா அந்த 3 ஸ்டாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்புறம் பிரேக் அவுட்ல எல்லாம் பக்கத்தில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க். ஸோ பந்தன் பேங்க்ல வந்து இப்போ நான் வச்சிருக்கிறது 15 minutes கேண்டில். ஸோ 234 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா ஆக்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 234 நாளைக்கு வந்துச்சுன்னா ஸோ தாராளமாக அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பை சைடு வந்து ட்ரை பண்ணோம்னா டார்கெட் வந்து 240 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 254. ஸோ அவ்வளோ தூரம் நாளைக்கு வராது. ஸோ நம்ம வந்து சப்போர்ட் சைடு அதாவது ஒரு பை சைடு வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா பந்தன் பேங்க்ல வந்து 234.05 அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்துட்டு இருக்கனால இன்னைக்கு ஹையை கட் பண்ணா ஸோ அடுத்த டார்கெட் வந்து 1010 இல்லைன்னா 1020 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. எந்த பேங்க்னா ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 997.50. சப்போஸ் நாளைக்கு ஒரு சின்ன கேப் அப்ல ஓப்பன் ஆனாலோ இல்லை 997.50 கிராஸ் பண்ணாலோ ஸோ அடுத்த டார்கெட் வந்து 1010 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க். ஸோ கொட்டாக் பேங்க்ல மட்டும்தான் ரெசிஸ்டன்ஸ் சைடு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களுக்கு வந்து ஒன் டேல காட்டுறோம் பாருங்க. ஸோ இப்போ நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் டே சார்ட். ஸோ ஒன் டே சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடம் வந்து 1900 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1726 ஒரு 2000 ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ அதே பிளஸ்ல தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து டர்ன் ஆக பார்க்குது. அதாவது 1900. ஸோ இந்த 1900 டர்ன் ஆகிற மார்க்கெட். ஸோ கண்டிப்பா வந்து அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1800 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதனால 1900 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிள் இருக்கனால ஸோ அந்த இடத்துல 1900 வந்துச்சுன்னா நம்ம தாராளமாக வந்து ஒரு செல் சைடு அதாவது ஒரு செல் சைடு வந்து போகலாம். ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கனால ஸோ டார்கெட் வந்து எந்த இடத்துல வச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 1875 செகண்ட் டார்கெட்டா 1850 வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதாவது கொட்டாக் மஹிந்திரா பேங்க் வந்து ஒரு செல் சைடுக்கு வந்து நாளைக்கு வந்து பாசிபிள் இருக்கு. ஸோ 3 பேங்க் தான் மொத்தம்.
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க்ல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் ஸ்ட்ராங் சப்போர்ட்டை கட் பண்ணிட்டு மேலே வருது. ஸோ இன்னைக்கு ஹையை கட் பண்ணிச்சுன்னா ஸோ கண்டிப்பாக அடுத்த டார்கெட் வந்து கொஞ்சம் பெரிய டார்கெட்டாக வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க்ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கறனால ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிள் இருக்கு. ஸோ மற்ற பேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கு. பிஎன்பி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே வருது, மற்றபடி ஒரு சின்ன கேப்ல தான் வந்து ரன் ஆயிட்டே இருக்கு. ஹெச்டிஎஃப்சின்னு சொல்ற மாதிரி இல்லை. ஹெச்டிஎஃப்சின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே நடுவில் தான் நின்றுட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 37% வந்து ஹெச்டிஎஃப்சிக்கு இருக்கு பேங்க் நிஃப்டி வெயிட்டேஜில். அப்படி இருந்துமே கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 11.60% வந்து கொஞ்சம் சேஞ்சிங் இருந்துச்சு, கொஞ்சம் பை சைடு வந்து சேஞ்சிங் இருந்துச்சு. ஸோ அது வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 1700 வரைக்குமே போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சப்போஸ் நாளைக்கு ஒரு கேப் அப் இருந்து 1700 ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும் அதே இடத்துல ஓப்பன் ஆகும் 48,200. ஸோ அங்கேருந்து ஹெச்டிஎஃப்சி இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிள் இருக்கு. ஸோ நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்க வேண்டிய 3 பேங்க் என்னன்னா பந்தன் பேங்க், ஐசிஐசி பேங்க், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக் மஹிந்திரா பேங்க். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷனோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.